Hello all, welcome to Mehta IAS Academy. இன்னைக்கு ஸ்கீம்ஸ் வந்து ரிவ்யூ வைக்க பார்க்கலாம் வாங்க. Which of the following schemes are about the rural electrification? கிராம மின்மயமாக்குதல் பற்றி எது ரிலேட்டட் ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2014 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/7 கிராமங்களுக்கு பவர் சப்ளை வந்து வழங்குறது தான். அண்ட் இதோட மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகே, அடுத்தது தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இதுவுமே 2014 கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அண்ட் இதோட ஏம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் யூத்ஸ். ஓகே, இது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க, பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. இது 2017 கொண்டு வரப்பட்டது. அண்ட் இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த மூணுத்தில் வந்து ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து B 1 and 3. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஹிந்தி ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியறதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா வேர்டு வந்து பார்த்துக்கோங்க, ஜோதி, இந்த பிஜ்லி, இதெல்லாம் வந்து ரிலேட்டட் வந்து ஹிந்தியில் வந்து லைட்டுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே வந்து ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி. அண்ட் எங்கேயாச்சும் நீங்கள் கௌசல்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ட்ரிக்.